ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கிறீங்களா? 1/10/2024. இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, ஆத்மா அபிமானியாக இருக்கிறதுக்கான பயிற்சி பண்ணுங்க. குறிப்பாக சண்டே முரளியில் சொன்னார், நான் ஆத்மா நான் ஆத்மா அப்படின்னு நீங்கள் ஞாபகப்படுத்திக்கிட்டே இருந்தாலே உடல் உணர்வை மறந்துடும்ன்றார். ஸோ அந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். திரும்ப திரும்ப உங்கள் மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஸோ பாபா எதையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாருன்னு கம்முன்னு விட்டால் வராது. மனசுக்குள்ளேயாவது சொல்லிகிட்டு இருக்கணும். நீங்கள் வாயை விட்டு கூட சொல்லுங்கள், தப்பில்லை. ஏன்னா இந்த பயிற்சியின் மூலமாக மட்டும்தான் நீங்கள் தூய்மையான புண்ணியமான ஆத்மாவாக ஆக முடியும். அந்த ஆத்மாபிமானி நிலையை எடுத்துகிட்டு வர்றதுக்கு தான் பாபா இவ்வளோ முயற்சி பண்ணுறார். கேள்வி: எந்த ஒரு விஷயத்தின் ஞானத்தினால குழந்தைங்க சதா ஆனந்தமாக இருக்கிறீங்க? பதில்: இந்த அற்புதமான நாடகம் இப்போ உருவாகிட்டு இருக்குது அப்படிங்கிற ஞானம் நமக்கு இப்போ தெரியுது. ஒவ்வொரு நடிகர்களுடைய அழிவற்ற பாகம் பதிவாகி இருக்குது இந்த நாடகத்தில். அந்த நடிப்பை தான் அவங்க நடிக்கிறாங்க. அப்போ அதை நம்ம சாட்சியாக பார்க்கணும். அதனால தான் சந்தோஷமாக இருக்குது. இல்லை, அவங்க ஏற்கனவே பதிவாகி இருக்குது. இப்போ மனிதர்கள் பக்தி மார்க்கத்தில் எல்லாமே கடவுளுடைய சித்தம்ன்றாங்க. அப்படி பார்த்தாலும் கடவுள் நடத்துகிறார் இல்லையா? ஸோ அது உண்மை கிடையாது. பட் இருந்தாலும் அது கூட இதே நம்பிக்கையை கொடுக்குது இல்லை? அது கடவுளுடைய சித்தம். ஆனால் அப்படி மனிதர்கள் நினைக்கிறது கிடையாது. சும்மா சொல்லுவாங்க கடவுளின் சித்தமேன்னு தவிர, புருஷன் வந்து அடித்தான் தண்ணி அடிச்சிட்டு வரானா கடவுளின் சித்தம்னு கம்முன்னு இருப்பாங்களா? ஸோ அதுக்கு தான் பாபா சார் அவங்கவுங்களுடைய பாகம் பதிவாகி இருக்குது அப்படின் போது நமக்கு அமைதியாகிடும். அதை மாற்ற முடியாது. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாதுன்ற மாதிரி அவனுக்காக நேரம் வந்து மாறும்போது தான் உண்டு. நம்ம அன்பாக சொல்லலாம், இல்லாட்டினா அவங்க நடிப்பை அவ்வளோதான்ட்டு விலகி சாட்சியாக பார்க்குறது. அது எப்படி? வெறும் ஆத்ம உணர்வில் மாறி மேலே போயிடுறது. பார்த்துட்டு இருக்கிறதுன்னு அர்த்தம் கிடையாது. எல்லோரும் அவங்கவுங்களுடைய நடிப்பை நடிக்கிறாங்க. ஸோ இது தெரிஞ்சதுனால தான் நீங்கள் சதா ஆனந்தமாக இருக்கிறீங்க. அதை பற்றியும் கவலைப்படல. அது அவன் நடிப்புப்பா, இது இவர் நடிப்புப்பா, நான் எதுக்கு துக்கமாகணும்? அவங்கவுங்க நடிப்பை அவங்கவுங்க நடிக்கிறாங்க, நான் எதுக்கு துக்கம் அடையணும்? அது நமக்கு தெரியுது. இது நாடகம், அவங்கவுங்களோட நடிப்பு ஏற்கனவே பதிவாகி இருக்குது, அதை தான் நடிக்கிறாங்க. இது ஆழமாக பதிவாகும் பொழுது தான் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டீங்க. கேள்வி: அடுத்தது பாபா கூடவே இருக்கிறாரு, நடப்பதெல்லாம் நன்மைக்கு, எதுவுமே என் இது கிடையாது, எதை பற்றி கவலைப்படணும்? அதுவும் மைண்டில் இருக்கணும். இது சண்டே வரதானம். இது சண்டே முரளியுடைய வரதானம் செம பவர்ஃபுல்லானது. கேள்வி: யாருக்கிட்டையும் இல்லாத ஒரு அற்புதமான கலை பாபா கிட்ட மட்டும் இருக்குது. அது என்னது? உங்களை ஆத்ம அபிமானியாக ஆக்கிற கலை. ஏன்னா அவர் சுயம் ஆத்ம அபிமானியாகவே எப்பவும் இருக்கிறார். அதனால தான் அவரால் நம்மை ஆத்ம அபிமானியாக மாற்ற முடியுது. அவர் பரமாத்மா. எந்த மனிதனுக்கும் இந்த கலை கிடையாது. இதே இந்த ஞானத்தை கொடுத்த உடனே ஆத்ம அபிமானியாக யாரும் ஆகிட மாட்டாங்க. பாபாவுடைய முரளியை தினம் தினம் கேட்டால் மட்டும்தான் மாற முடியும். இல்லை, 7 நாள் கோர்ஸு புரிஞ்சிக்கலாம், பட் ஆக முடியாது. அதுக்கு பல மாதங்கள்லேருந்து பல வருடங்கள் வரைக்கும் ஆகும். ஸோ கொஞ்சமாக தான் அவர் சொல்கிறதுக்கு, இதுதான் அர்த்தமா அப்படிங்கிறதே நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ குறிப்பாக அந்த விலகி சாட்சியாக பார்க்குறதுன்றது வெறும் ஆத்ம உணர்வில் உடலை மறந்த நிலையில் இருக்கிறது தான். அப்படி நீங்கள் ஆத்மான்ற உணர்வில் இருந்து பாருங்களாம். ஒன்றும் இல்லை, ஒரு யூடியூபே நீங்கள் பார்க்குறீங்க, ஏதோ ஒரு வீடியோ பார்க்குறீங்க, அப்படியே ஆத்ம உணர்வு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்களா. அந்த வீடியோவில் என்ன ஓடுதுன்னே உங்களுக்கு கான்சன்ட்ரேஷனே வராது. என்ன ஓடுதுன்றதே உங்கள் மைண்டில் ரெக்கார்டே ஆகாது, பார்க்கவே மாட்டீங்க. ஸோ அதே மாதிரி தான் சுற்றி நடக்கிறதும் எதுவுமே தெரியாது. அதுதான் சாட்சியாக பார்க்குறது. அப்படின்னு புரியறதுக்கே இத்தனை வருஷம் ஆகுது.
அப்போ யோசிச்சுப்பாங்க, ஆத்ம அபிமானி நிலை அவ்வளோ சீக்கிரம் வந்துடுமா? கொஞ்சம் கொஞ்சமாக வரும். பாபாவால் மட்டும், பாபாவுடைய ஞானத்தை கேட்கறதுனால மட்டும்தான் அது சாத்தியம். எந்த மனிதனுக்கும் அது சாத்தியம் கிடையாது. ஓம் சாந்தி. பாபா ஆன்மீக குழந்தைங்களுக்கு நீங்கள் ஆத்மாக்கள் அப்படின்னு புரிய வைக்கிறார். ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறாருனால ஆத்மாவுக்கு தான் புரிய வைக்கிறார். ஆத்மான்னு புரிய வைக்கிறார். ஆத்மான்னு உணருங்க. உணருவீங்களா? ஸோ முதல்ல நான் ஆத்மா, உடம்பு கிடையாதுன்ற பயிற்சி பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியமானது. எடுத்தோடனே அதுதான் வரார் பாபா இன்னைக்கு. ஸோ எப்போ உங்களை வெறும் ஆத்மான்னு உணர்றீங்களோ அப்போ தான் நீங்கள் பரமாத்மாவே நினைப்பீங்க. நான் ஆத்மா, ஆத்மாவுடைய இருப்பிடம் எது? பரந்தாமம். அப்போ ஆத்மான்னு உணரும்போதே டக்குன்னு நீங்கள் அங்கே போயிடுவீங்க. அங்கே யார் இருக்கிறா? நம்ம அப்பா இருக்கிறார். அவருடைய நினைவும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் உங்களையே நீங்கள் ஆத்மான்னு உணரலை அப்படின்னா தானாகவே உடல்ன்ற உணர்வில் தான் இருப்பீங்க. அப்போ தானாகவே உடலின் உறவுகள், உடலின் தொழில்கள், இதுதான் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் நான் ஆத்மான்ற பயிற்சியை முதல்ல பண்ணி பக்காவாக்குங்கன்றார். அப்போ தான் ஆன்மீக தந்தை மட்டும் நினைவுக்கு வருவார். ஸோ அவரே வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். தந்தையே என்ன ஞானம்? உங்களை உடல்னே நினைக்காதீங்க, உடலை பார்க்காதீங்க. இல்லையா? உடலை பார்க்க பார்க்க உடலை பார்க்கும் பழக்கம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்படியே உடலை பார்த்ததுனால வந்த உடலின் உணர்வுகள், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் வந்துக்கிட்டே இருக்கும். வெறும் ஆத்மாவை மட்டும் பார்க்குறீங்க. அதையும் மீறி நீங்கள் பரமாத்மாவை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறீங்க யாரை பார்த்தாலும் அப்படின்னும்போது தானாகவே அந்த உடலிருந்து கவனம் போகும். ஸோ முழு கல்பத்திலும் ஒரே ஒரு தடவை சுயம் தந்தையே வந்து இந்த அற்புதமான ஞானத்தை கொடுக்கிறார். இதோட 5000 வருஷம் கழிச்சு தான் இந்த கடை திறக்கும். 5000 வருஷத்துக்கு இந்த கடை முடியச்சு. அப்போ இதுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்கணும்? இதோடைய அருமை தெரியணும் இல்லையா? உங்களை நீங்கள் ஆத்மான்னு உணர்ந்தீங்கன்னா அப்பாவையும் நினைப்பீங்க. ஏன்னா ஆத்மாவுக்கு ஒரே ஒரு உறவு தான். ஸோ ஒரு சினிமா பாட்டு வரும் இல்லையா, இரவுக்கு 1000 கண்கள், பகலுக்கு ஒன்றே ஒன்று. அந்த மாதிரி இந்த பிரம்மாவின் இரவில் 1000 உறவுகள். ஆனால் இந்த ஞானம் என்ற பகலில் ஒரே ஒரு உறவு, பாபா மட்டும்தான். அவரை மட்டும்தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. அரை கல்பமாக உங்களை உடம்புனே நினச்சிட்டு வந்திருக்கிறீங்க. இப்போ 2500 வருடம் ஆழமாக பதிந்த ஒரு உணர்வை சில வருடங்களில் நீங்கள் மாற்றணுன்னா எந்த அளவுக்கு பயிற்சி கவனம் கொடுத்து பண்ணணும்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். ஆத்மான்னு உணரணும். நீங்கள் எப்படி ஆத்மாவோ அதே மாதிரி நானும் ஆத்மாதான்னு பாபா சொல்கிறார். ஆனால் நான் சுப்ரீம், உயர்ந்தவன். நான் எப்போவுமே ஆத்மாதான். அதனால் நான் எந்த தேகதாரியையும் நினைக்கிறது கிடையாது. அந்த தேகத்தில் ஒளிஞ்சிருக்கிற அவருடைய குழந்தை ஆத்மாக்களைத்தான் அவர் பார்க்குறார். இந்த பிரம்மா பாபா தேகதாரி, ஆனால் அவர் உடலில் வந்திருக்கிற சிவபாபா நிராகாரி, உடல் இல்லாதவர். பிரஜாபிதா பிரம்மாவை சாக்காரின்னு சொல்லுவோம், அதாவது உடல் கொண்டவர். சிவபாபா அவருடைய பேர் சிவன்தான், ஒரிஜினல் பேர். கடவுளுடைய பேர் சிவன்தான். அதாவது அவர் வெறும் ஆத்மாதான். ஆனால் உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆத்மா. அதனால தான் அவரை பரமாத்மான்னு சொல்கிறோம். நான் இப்போ மட்டும்தான் வருகிறேன், இந்த பிரம்மா உடலில் பிரவேசிக்கிறேன். சிவபாபா ஒருபொழுதும் தேக உணர்வுடையவராக ஆகவே முடியாது. அவருக்கு நல்லா தெரியும்
இது அவருடைய உடம்பு இல்லைன்ட்டு. இப்போ நாம் இறந்து இன்னொருத்தர் உடம்பு எடுத்தால் கூட தேக உணர்வு இருக்கும், எடுக்காட்டினாலும் தேக உணர்வு இருக்கும். அந்த இப்போ நான் சரவணன் இறந்துட்டாலும் நான் சரவணன்ற உணர்வுலேயே சுற்றின்னு இருப்பேன், அந்த சரவணனுடைய உறவுகளையே சுற்றிட்டு இருப்பேன், அந்த நினைவே வந்துட்டு இருக்கும். ஸோ அப்போ அது எல்லாமே என்னது தேக உணர்வு. ஆனால் சிவபாபா உடலே எடுக்காத காரணத்தினால பிரம்மா உடலில் தான் முதல்ல பிரவேசிக்கிறாரு, அதுவும் பிரவேசிக்கிறார், குழந்தையாக பிறக்கலை. அதனால் ஒருபொழுதும் அவருக்கு தேக உணர்வே வராதுன்றார். ஸோ சாக்கார மனிதர்கள் தான் தேக உணர்வுடையவர்களாக ஆகிறாங்களே தவிர நிராகார தந்தை ஒருபொழுதும் தேக உணர்வுடையவர் ஆகலை, எப்போவுமே நிராகாரராகவே இருக்கிறார். இருந்தாலும் அவர் வந்து இந்த பயிற்சி செய்ய வைக்க வேண்டியதாக இருக்குது. அவர் சொல்கிறார், உங்களை நீங்கள் ஆத்மான்னு உணருங்க. இந்த பாடத்தை உட்காந்து கற்றுக்கோங்கன்றார். முக்கியமாக பக்தி மார்க்கத்தில் ஹடயோகத்தில் என்ன சொல்லி கொடுக்குறாங்க? ஓம் ஓம்னு சொல்லிக்கிட்டே இருங்க. இல்லாட்டினா நான் யார் நான் யார் நான் யார், இல்லாட்டினா நான் உடலும் இல்லை உயிரும் இல்லை மனமும் இல்லை, இப்படி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் யாருன்றத ஒட்டி தான் அங்கே தியானமே இருக்குது. ஆனால் இங்கே பாபா நமக்கு சொல்லிட்டார், நீங்கள் ஆத்மான். ஸோ அப்போ நான் ஆத்மான்றத உட்காந்து படிங்க அப்படின்னு அர்த்தம். அதை பக்காவாக ஆக்குங்க, ஆழமாக மனதில் பதிய வைங்க. ஆத்மாவாகிய நான் சிவா பாபாவுடைய குழந்தை. எல்லாத்துக்குமே பயிற்சி வேணும் இல்லை? அப்போ இது மட்டும் பயிற்சி இல்லாமல் வந்துடுமா? 2500 வருடத்தின் பழக்கத்தை உடைக்கிறதுனா எவ்வளோ பயிற்சி பண்ணணும் இல்லையா? யாரை பார்த்தாலும் அந்த ஆத்மா மட்டுமே தெரியணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளோ பயிற்சி இருக்கணும்னு யோசிச்சு பாருங்கள். பாபா புத்தம் புதிய விஷயம் எதையும் சொல்லலை, ஒவ்வொரு கல்பத்திலும் சொல்கிற விஷயத்தை தான் சொல்கிறார். எப்போ உங்களை உறுதியாக ஆத்மான்னு உணர்றீங்களோ அப்போ தான் பாபாவுடைய நினைவும் உறுதியாக இருக்கும் இல்லையா? ஒளியாகவே உங்களை உணரும்போது பரமாத்மாவையும் நீங்கள் நினைப்பீங்க. நீங்கள் தேக உணர்வுடையவராக இருக்கும்போது உங்களால் பாபாவை நிரந்தரமாக நினைக்க முடியாது. அரை கல்பமாக இந்த தேகத்தின் அகங்காரத்தில் இருந்தீங்க. இப்போ நான் உங்களை ஆத்மானு உணர்வதற்கு சொல்லிக் கொடுக்குறேன். தங்க யுகத்தில் யாருமே உங்களை ஆத்மானு உணருங்கன்னு சொல்லி கொடுக்கறது கிடையாது. எப்பவுமே உடலுக்கு பெயர் கொடுக்கப்படும். அப்படி இல்லைன்னா ஒருவரை ஒருவர் எப்படி கூப்பிட்டுக்குவீங்க? ஸோ பாபா கிட்ட இருந்து நீங்கள் அடையிற ஆஸ்தி அதுதான் அங்கே உங்களுக்கு பரிசாக கொடுக்கப்படுதுன்றார். இங்கே அடையிறீங்க இல்லையா? ஆனால் இங்கே கையில் கொடுக்கல. இது என்ன சொல்கிறது, ஒரு ஓட்டப்பந்தயம். அந்த ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் முடிவு ஆயிடுது, ஆனால் பரிசு முடித்த பிறகு தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இங்கே ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க, பரிசு எங்கே கிடைக்கும்? சொர்க்கத்தில் கிடைக்கும். ஆனால் அதை சேமிக்கிறது இங்கே தான் அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க. ஆத்மான்னு பயிற்சி பண்ணால் கூட நீங்கள் ஒருவரை ஒருவர் பேர் சொல்லி தான் கூப்பிட போகிறீங்க. சொர்க்கத்திலையும் பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. ஸ்ரீகிருஷ்ணரும் உடலுடைய பேர் தான். ஏன்னா பேர் இல்லாமல் எந்த காரியமும் நடக்காது இல்லையா? அங்கே யாரும் உங்களை ஆத்மான்னு உணருங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இயல்பாகவே எல்லோரும் ஆத்ம உணர்வுடையவராக அங்கே இருப்பாங்க. அதுதான் ஆச்சரியம். அதற்கான பயிற்சி இங்கே பண்ண வைக்கிறார் பாபா. ஏன்னா அந்த அளவுக்கு பாவம் சேர்ந்துடுச்சு, அது தன்னை மறக்க வச்சிடுச்சு, ஆத்மான்றதை மறக்க வச்சிடுச்சு. ஸோ பாவங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக சேருது. இப்போ நீங்கள்
முழு பாவி ஆத்மாக்களாக ஆகிட்டீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து முழு பாவாத்மாவாகிட்டீங்க. பாவம் நிரம்பிய ஆத்மாக்கள் ஆகிட்டீங்க. அரை கல்பமாக நீங்கள் சேர்த்து வைத்த அத்தனை பாவத்தையும் இப்போ முடிச்சாகணும், எரிச்சாகணும். அரை கல்பமாக செஞ்ச அத்தனைக்கும் இப்போ முடிவு வந்துடுச்சு. ஸோ அப்போ பாபாவை நினைக்க நினைக்க ஆத்மா உணர்வில் இருக்க இருக்க அந்த பாவங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஏன்னா அதை செய்கிறதில்ல, உடலை பார்க்கறதில்ல. ஆத்மான்னு பார்க்க கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடலை பார்க்குற குணம் மறைஞ்சிக்கிட்டே வந்துடும். கடைசியில் சுத்தமாக மறைஞ்சிடும். தங்க யுகத்தில் சதோ பிரதானமாக இருப்பீங்க, புத்தம் புதியதாக இருப்பீங்க. வெள்ளி யுகத்தில் சதோவாக இருப்பீங்க. ஸோ பாபா சத்தியுகம் திரேத்தாயுகன்ற வார்த்தையே பயன்படுத்த மாட்டார். தங்க யுகம் வெள்ளி யுகம் தான் இல்லையா? அது மைண்டில் ஆழமாக பதிய வைக்கணும்னு ஆசைப்படுறார். அதனால தான் அதை சொல்கிறார். சதோ பிரதானமாக தங்க யுகத்தில் இருந்த நீங்கள் வெள்ளி யுகத்தில் சதோ ஆகுறீங்க. ஆனால் அந்த ரெண்டுத்துக்கான ஆஸ்தியும் உண்மையில் இப்போ அடைஞ்சிட்டு இருக்கிறீங்க முயற்சி செஞ்சு. என்ன முயற்சி செய்கிறீங்க? உங்களை ஆத்மான்னு உணர்ந்து அப்பாவை நினைக்கிற முயற்சி. இதன் மூலமாக தான் ஆஸ்தி கிடைக்கிது. இந்த நேரத்தில் தான் ஆத்ம அபிமானி ஆகிறதுக்கான ஞானத்தை கொடுக்கிறார் பாபா. தங்க யுகத்தில் கூட உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்காது. அங்கே முதல்ல பாபா வரவே மாட்டார். இந்த ஞானம் பாபாவை விட்டால் வேறு யாராலையும் கொடுக்கவும் முடியாது. வேறு யாருக்கு எவ்வளோ பொறுமை இருக்குது இல்லையா? ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பெயருக்கு ஏற்ற மாதிரி நடந்துட்டு இருப்பாங்க. இங்கே ஒவ்வொருத்தரும் தூய்மையான புண்ணிய ஆத்மாவாக ஆகணும் யோக பலத்தின் மூலமாக. இதுக்கு முன்னாடி பாவாத்மாவாக இருந்தீங்க இல்லையா? யோக பலத்தின் மூலம் தூய புண்ணிய ஆத்மாவாக நீங்கள் மாறணும். இந்த ஞானத்தின் அவசியமும் தங்க யுகத்தில் கிடையாது. இந்த ஞானத்தை நீங்கள் அங்கே எடுத்துகிட்டு போகிறதும் கிடையாது. இங்கே எல்லாம் மறைஞ்சிடும். அந்த குணம் மட்டும் இருக்கும். தெய்வீக குணங்கள் தாரணை ஆகி இருக்கும். ஆனால் இந்த ஞானம் இருக்காது. தானாகவே நல்லவர்களாக இருப்பீங்க. ஏன்னா நல்லவர்களாக ஆழமாக நல்ல குணங்களை பதிய வைக்கிறார் பாபா. ஸோ இந்த ஞானத்தையும் எடுத்துகிட்டு போக மாட்டீங்க, யோகத்தையும் எடுத்துகிட்டு போக மாட்டீங்க. ஆனால் தான் இந்த யோகத்தை சொல்லிக் கொடுக்க மீண்டும் பாபா வந்தால் தான் உண்டு. இந்த சங்கம யுகத்தில் மட்டும்தான் நீங்கள் பாவ ஆத்மாக்களிலிருந்து தூய ஆத்மாக்களாக மாறணும். வேறு எப்பயும் கிடையாது. அதோட பாபா நம்மளை ஃப்ரீயாக விட்டுருவார். இல்லை, இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கடுமையான சட்டமும் கிடையாது. பிறகு தூய்மையான பிறகு சத்தியுகத்துக்கு போயிடுவீங்க. 16 கலைகள் நிரம்பி இருப்பீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கலைகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். எப்படி நிலவுடைய கலைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி கடைசியில் ஒரு சின்ன கோடு இருக்கும், அந்த மாதிரி கலைகள் ஆல்மோஸ்ட் ஜீரோ ஆகிற நிலைமைக்கு வருது. ஆனால் ஜீரோ ஆகலை, கொஞ்சம் இருக்குது. அதை வச்சு தான் பாபாவை நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதில் குழப்பம் அடையாதீங்க. ஏதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னா பாபா கிட்ட கேட்கலாம். ஸோ முதல்ல நீங்கள் ஆத்மான்றதில் அசைக்க முடியாத நிச்சய புத்தி இருக்கணும். ஆத்மா இப்போ சதோ பிரதானமாக ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் ஆத்மா இப்போ தமோ பிரதானமாக ஆயிடுச்சு. ஆரம்பத்தில் தான் சதோ பிரதானமாக இருந்துச்சு. பிறகு நாளுக்கு நாள் உங்களுடைய கலைகள் குறைஞ்சிக்கிட்டே வந்தது. நீங்கள் ஆத்மான்றதை ஆழமாக பதிய வைக்கலை, அந்த நம்பிக்கை உறுதி ஆகலை அப்படின்னா பாபாவையும் மறந்துடுவீங்க. இல்லை, நான் ஆத்மா ஞாபகம் இருக்கும்போது தான் பாபா ஞாபகம் வருவார். பாவம் செய்ய மாட்டீங்க, உடலை பார்க்க மாட்டீங்க. இல்லாட்டினா தானாகவே உடலை தான் பார்ப்பீங்க, உலகத்தை தான் பார்ப்பீங்க, உலகில் விஷயத்தில் தான் வாங்குவீங்க. அப்புறம் எப்படி பாபா நினைவு வரும்? கடைசியில் நமக்கு தான் நஷ்டம். ஸோ இங்கே முக்கியமான விஷயமே நான் ஆத்மான்ற ஞானம் தான். ஸோ இன்றைக்கி முரளி ஃபுல்லாக அந்த ஆத்ம அபிமானி நிலையை ஆக்கிறத பற்றி தான் பாபா பேசிகிட்ருக்கார்.
ஆத்ம அபிமானியாக ஆகிறதன் மூலமாக தான் நீங்கள் பாபாவை நினைவு செய்வீங்க, பாபா கொடுக்குற ஆஸ்தியையும் நினைவு செய்வீங்க. இல்லை, இந்த ஆத்மா பாபாவை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்குது, அதனால் தூய்மையாகுது, அதனால் ஆஸ்தியை அடைய போகுது. எப்போ நீங்கள் இப்படி ஆஸ்தியை நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அப்போ தானாகவே நீங்கள் தூய்மையாகவும் இருப்பீங்க, தெய்வீக குணங்களுடையவர்களாகவும் இருப்பீங்க. இல்லை, ஆஸ்தி என்ன? நாராயணன் பதவி. நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது சதா ஞாபகம் இருந்தால் அழுக்கான காரியங்களை செய்ய மாட்டீங்க. ஸோ இந்த ஞாபகம் இருக்கிறதுக்கு உங்களுக்குள்ள சதா பேசிக்கிட்டே இருக்கணும். இப்போ பாபா நம்மக்கிட்ட பேசுகிறது முரளி, இதையே நீங்கள் உங்களுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்கணும். அப்போ தான் வீண் எண்ணம் வராது, அலட்சியம் வராது, தேக உணர்வு வராது. அதனால் தனக்குத்தானே பேசிக்க வேண்டியது செல்ஃப் டாக் ரொம்ப 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 முக்கியம். ஸோ சொர்க்கத்தில் நான் எப்படி இருந்தேன், எவ்வளோ பரிசுத்தமாக இருந்தேன், யோகான்றதே அதுதான் இல்லையா? ஸோ அதை நீங்கள் நினைவு பண்ணி அந்த குணத்தை திரும்ப திரும்ப எமர்ஜ் பண்ணும் பொழுது தூய்மையாகவே இருப்பீங்க. அந்த தெய்வீக குணங்கள் நினச்சி பார்க்க அது வெளிப்பட ஆரம்பிக்கும். ஸோ உங்கள் கண்ணு முன்னாடி லட்சியம் இருக்குது, உங்கள் முன்னாடி இருக்கணும் எப்போவுமே, நான் நாராயணன் ஆகிட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு. இது ஈஸ்வரிய பல்கலைக்கழகம் கடவுளையே வந்து சொல்லி கொடுக்குறார். அவர் மட்டும்தான் உங்களை ஆத்ம அபிமானியாக ஆக்க முடியும். வேறு யாருக்குமே இந்த கலை கிடையாது. இல்லை, ஆத்ம அபிமானியாக மனிதர்களை மாற்ற திறமை பாபாவுக்கு மட்டும்தான் இருக்குது. அதனால் அந்த ஒரு தந்தை தான் நமக்கு இதை சொல்லி கொடுக்குறார். பிரம்மா பாபா கூட நம்மளை மாதிரியே முயற்சி தான் பண்ணுறார். சிவபாபா ஒருபொழுதும் தாயின் கர்ப்பத்தில் குழந்தையாக தனக்கென்று சொந்த உடலை எடுக்கவே கிடையாது. அதனால் அவர் ஆத்மாபிமானி ஆகிறதுக்கு முயற்சியை பண்ண தேவையில்லை. ஏன்னா எப்போவுமே ஆத்மாவாக தானே இருக்கிறாரே. நமக்கு உடம்பு இருக்கிறதுனால உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ அதிலிருந்து விடுபடுறதுக்காக முயற்சி பண்ண வேண்டியதாக இருக்குது. பாபா எப்போவுமே தனக்கென்று உடல் இல்லாமல் நிராகாரராகவே இருக்கிறதுனால அவர் ஆத்மாபிமானி ஆகிறதுக்கு முயற்சி பண்ண தேவையில்லை. ஸோ இந்த சங்கமயுகத்தில் தான் வந்து நம்மை ஆத்மாபிமானியாக மாற்றுறார். தலை மேலே பொறுப்பு சுமை இருக்கிறவங்க நிம்மதியாக தூங்க முடியுமா அப்படின்னு ஒரு பழமொழி இருக்குது. அதேமாதிரி யாருக்கு நிறைய பிஸ்னஸ் இருக்குதோ அவங்களுக்கு ஓய்வு எடுக்கிறதுக்குன்னு தனியாக நேரம் இருக்காது. ஸோ யாருக்கு அப்படி ஓய்வு நேரம் இருக்குதோ அப்போ பாபா முன்னாடி வந்து முயற்சி பண்ணுறாங்க. சில புது குழந்தைங்க வராங்க, இந்த ஞானம் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு நினைக்கிறாங்க. அப்பாவாகிய என்னை நினைவு செய்யுங்க, உங்களுடைய பாவமெல்லாம் அழியும் அப்படிங்கிறது கீதையில் கூட போட்டு இருக்குது. ஸோ அதனால தான் பாபா புரிய வைக்கிறார். அவர் யாரையும் குற்றம் சொல்லலை, ஏன் இப்படி அழுக்காயிட்டீங்கன்ட்டு. ஏன்னா தூய்மையிலேருந்து அழுக்கு ஆகி தான் தீரணும் நாடகப்படின்னு பாபாவுக்கு தெரியும். அதே மாதிரி அவர் வந்து அழுக்கானவங்களை தூய்மை ஆக்கணும்னும் அவருக்கு தெரியும். ஏன்னா இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம். அதனால் இதில் நம்ம யாரையுமே குறை சொல்ல முடியாது, யாரையுமே. இப்போ மற்ற மதத்துக்காரங்க இந்த ஞானத்தை ஏன் புரிஞ்சிக்கலன்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுடைய பார்ட் அப்படி இருக்குது, நம்ம என்ன பண்ண முடியும். ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், முன்னாடி சொன்னார் இல்லையா, நிறைய பொறுப்பு இருக்கிறவங்க தூங்க முடியாதுன்னு. இதில் நிறைய அர்த்தம் இருக்குது. ஒன்று, பாபா ஒரு வினாடி கூட ஓய்வு எடுக்கிறது இல்லை இந்த 100 வருஷத்தில். ஏன்னா உலகத்தையே சொர்க்கமாக்கணுமே, ஒவ்வொரு குழந்தையும் மாற்றணுமே, சாதாரண விஷயமா? அதுதான் லட்சதீபம், லட்சம் அகல் விளக்கை ஏற்றுவாங்க. அப்போ அத்தனை தீபங்களை ஏற்றுறது அது ஸ்தூல தீபம், அதுக்கே டைம் ஆகும். ஒருத்தர் ஏற்ற முடியாது, நிறைய பேர் சேர்ந்து ஏற்றுவாங்க. இங்கே கோடானு கோடி 33 கோடி தீபங்களை ஏற்றணுமே பாபா.
எவ்வளோ வேலை இருக்குது, ஓய்வு எடுக்க முடியுமா, அந்த அர்த்தத்தில் சொல்கிறார். அதேமாதிரி இன்னொரு அர்த்தம் என்னென்னா, இந்த பிஸ்னஸ்ஸு இதில் பிஸியாக இருக்கிறவங்க இந்த ஞானத்தை கேட்க வர்றது கிடையாது. ஸோ அதனால தான் ஏழைகள் இந்த ஞானத்தை எடுப்பாங்கன்னு பாபா சொல்கிறார். பணக்காரர்கள் என்ன பண்ணுவாங்க, இன்னும் பணத்தை அதிகப்படுத்துகிறோம், ஒரு வினாடி விடாமல் சம்பாதிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு இந்த அழியக்கூடிய பணத்து பின்னாடியே அவங்க புத்தி போகும். ஸோ அதனால தான் பாபா சொல்கிறார், யாருக்கு ஓய்வு நேரம் இருக்குதோ அவங்க தான் வராங்க முயற்சி செய்ய. ஸோ இது ரொம்ப சூப்பரான பாயிண்ட் இல்லையா? யார் மேலேயும் குற்றம் சொல்ல முடியாது, அவங்கவுங்களுடைய பாகம் அப்படி இருக்குது. நீங்கள் கலியுகத்தில் அழுக்காகி தான் ஆகணும், இதில் யாரை நான் குற்றம் சொல்ல முடியும்? ஆனால் இப்போ உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு. ஏன்னா அழுக்காக இருந்தால் பாவம் செய்வீங்க, அப்போ கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும். அப்போ பாவம் அழுக்கு நீக்கிட்டீங்கன்னா பாவம் செய்ய மாட்டீங்க, தண்டனையிலேருந்து தப்பிச்சிடுவீங்க. அதுக்கு தான் பாபா வந்திருக்கிறார். ஸோ இந்த ஞானத்தை குழந்தைங்க ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களை தவிர யாருக்குமே கடவுளை பற்றி ஒன்றுமே தெரியாது. அதனால தான் அவங்கள அனாதைகள், நாஸ்திகர்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார் இல்லையா? அப்பாவை பற்றியே தெரிலனா அவங்க அனாதைகள் தானே, நாஸ்திகர்கள் தானே. ஆஸ்தியை பற்றியே தெரியலன்னா அப்புறம் எப்படி ஆஸ்தி அடைவாங்க? ஸோ பாபா அப்போ பாருங்களாம், ஒரு சொர்க்கத்தை அடைய போகிறோன்னா எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும். அதனால தான் அதையே நினச்சிட்டு இருக்க சொல்கிறார். அதை நினைக்காமல் இருக்கிறதுனால தான் நாம் அதை நினைக்கலனால என்ன ஆகும், கலியுகத்தின் விஷயத்தை நினைப்பீங்க. கலியுகத்தின் விஷயம் எல்லாமே உங்களுக்கு துக்கத்தை தான் கொடுக்கும். அதனால தான் எல்லாத்தையும் மறந்து என்னென்ன ஆஸ்தி என்னென்ன, அப்போ தெரியும் உனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். சொர்க்கத்தை விட சொர்க்கத்தை அடைய போகிறன்றது தான் அதிக சந்தோஷம் கொடுக்கும். கரெக்டு தானே? எந்த பொருளும் அடையிற வரைக்கும் தானே சந்தோஷம்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ அடையிறதுக்கு முன்னாடி அந்த மனம் அவ்வளோ சந்தோஷப்படுதில்ல. சின்ன சின்ன விஷயம், மொபைல் ஃபோன் வாங்குறதா இருக்கட்டும், உங்களுக்கு பிடிச்ச படத்துக்கு டிக்கெட் வாங்குறதா இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸுக்கு போகிறதா இருக்கட்டும், எதா வேணாலும் டூருக்கு போகிறதா இருக்கட்டும், திருமணம் பண்ணுறதா இருக்கட்டும், எல்லாம் கிடைக்கிற வரைக்கும் தான் இல்லையா? அதுக்கப்புறம் சந்தோஷம் போயிடும். ஆனால் சொர்க்கத்தில் சந்தோஷம் போகாது. பட் ஆனால் அந்த சொர்க்கத்தையே அடைய போகிறன்றது எவ்வளோ சந்தோஷம் இருக்கணும். ஸோ குழந்தைங்கள ரொம்ப புத்திசாலியாக பாபா மாத்துறார். எப்படி டீச்சர் இருக்கிறாங்களோ அதே மாதிரி மாணவர்களை மாற்றுவாங்க டீச்சர் இல்லையா? ஸோ அதனால்தான் ஆசிரியராகி இந்த உலக சக்கரம் எப்படி சுற்றுதுன்ற ஞானத்தை அவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஞானம் கிடைத்தவுடன் நீங்கள் உங்களை சத்தியுகத்துக்கு தகுதி வாய்ந்தவர்களாக சீர்படுத்திக்கிறீங்க. இதுதான் முக்கியம். எல்லா மதத்திலுமே அந்த தன்னை சீர்திருத்திக்கக்கூடிய விஷயம்தான் போதிக்கப்பட்டிருக்கும். ஏன் சீர்திருத்திக்கணும்? ஏன்னா சொர்க்கம் சீர்திருந்திய உலகம், அதுக்காக சீர்திருத்த வரார். ஸோ இந்த ஞானம் கிடைக்கிறதன் மூலமாக தான் நீங்கள் சீர்திருந்துறீங்க. பாரதம் சிவாலயமாக இருந்தது, இன்றைக்கி வேசியாலயம், விபச்சார விடுதியாக மாறிடுச்சு. நான் எதையும் நிந்தனை பண்ணலை, உண்மையை சொல்கிறேன். இதுதான் முக்கியமான விஷயம் இல்லை, இது நிந்தனை இல்லை. இது நீங்கள் சொர்க்கத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு தெரியும் இது எப்படி விபச்சார விடுதின்ட்டு. ஒரு 2 தலைமுறை முன்னாடி அல்லது நம்ம சின்ன வயசில் இருக்கும்போதே கூட பெண்கள் வந்து குனிஞ்ச தலை நிமிராமல் போவாங்க. இன்றைக்கி அப்படியா இருக்கிறாங்க பெண்கள்? ஆக்சுவலாக அப்போ பசங்களே அப்படி தான் இருந்தாங்க. ஸோ இப்போ எல்லாருடைய பார்வையிலும் விபச்சார பார்வை இருக்குது. ஸோ தான் சொல்கிறார், இது நிந்தனை இல்லையே, நடக்கிறத தானே சொல்கிறேன். ஸோ இந்த நாடகத்தைத்தான் பாபா புரிய வைக்கிறார். எப்படி நீங்கள் தேவதையிலிருந்து அசுரர்களாக ஆனீங்கன்னு பாபா சொல்கிறார். ஏன் அப்படி ஆனீங்கன்னு பாபா கேட்கல, எப்படி ஆனீங்கன்றதை உங்களுக்கு அவர் சொல்கிறார். ஸோ அப்போ எப்படி ஆனீங்கன்னு தெரிஞ்சால் தான் அந்த தப்பை செய்கிறத நிறுத்துவீங்க. ஸோ பாபா தன்னுடைய குழந்தைங்களுக்கு தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்க வந்திருக்கிறார் இல்லையா? குழந்தைங்களுக்கு அப்பாவுடைய அறிமுகத்தை
அப்பா தான் கெடுக்கணும். ஏன்னா இங்கே அப்பாவாக அம்மாவா பிரம்ம பாபா இருந்தால் கூட அவருக்குமே தெரியாதே. ஸோ அப்போ அம்மா பிரம்ம பாபா சிவபாபாவுக்கு மனைவியாகவும் இருக்கார், குழந்தையாகவும் இருக்கிறார். ஸோ எல்லாருக்கும் சேர்த்து அவரே அவருடைய கதையை, அறிமுகத்தை ஞானமாக கொடுக்கிறார். அதே மாதிரி இந்த உலக சக்கரம் எப்படி சுத்துதுன்ற ஞானத்தையும் கொடுக்கிறார். மனிதர்கள் மட்டும்தான் இதை தெரிஞ்சிக்க முடியும். இப்போ நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு தேவதைகளாக மாறிட்டு இருக்கிறீங்க. எப்படி மனிதன்லேருந்து தேவதை ஆகிறது அப்படிங்கிற படிப்பு. ஸோ இதை சுயம் தந்தையே வந்து சொல்லிக் கொடுக்கிறார். ஏன்னா அதை அவர் மட்டும்தான் சொல்லிக் கொடுக்க முடியும். எந்த அளவுக்கு ஆத்ம உணர்வுடையவர் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு பாவம் அழியும், அந்த அளவிற்கு உயர்ந்த பதவியை அடைவீங்க. ஸோ இங்கே எல்லாருமே மனிதர்களாகத்தான் இருக்கிறாங்க. கலியுகத்தில் யாரும் தேவதைகள் கிடையாது. இங்கே வர முடியாது தேவதைகள் இல்லையா? ஒருவேளை தேவதை இங்கே வர முடிந்தால் அவங்க உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்கலாம், நாங்கள் அப்படி இருந்தோம், நீங்கள் இப்படி ஆயிட்டீங்கன்னா. ஆனால் வர முடியாது. அந்த தேவதைகளே மறுஜன்மம் எடுத்து என்ன ஆகிட்டாங்க, அழுக்காயிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க ஆசிரியராகி உங்களுக்கு நடத்த முடியாது. ஸோ பாபா தான் வந்து நடத்துகிறார். ஒவ்வொரு கல்பத்திலும் கலியுக மனிதர்களுக்கு பாபா தான் வந்து எப்படி தேவதை ஆகிறதுன்ற ரகசியத்தை சொல்லிக் கொடுக்கிறார். தினம் தினம் சொல்லிக் கொடுக்கிறார். பரந்தாமத்திலேருந்து இங்கே வந்து சொல்லிக் கொடுக்கிறார். பரமபிதா பரமாத்மா ஒரு ரதத்தை எடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் எந்த ரதத்தை எடுத்தார்னு முழுசாக எழுதலை இல்லையா? அங்கே கீதையில் ரதத்தை ஓற்றினார், அப்போ ஏதோ குதிரை வண்டி உள்ள ரதத்தை தான் ஓட்டினார் போல இருக்குன்னு நினச்சிக்கிறாங்க. ஸோ அதை தான் அவங்க அதை தெளிவாக எழுதலை. அதனால் இந்த திருமூர்த்தியுடைய மகத்துவமும் அவங்களால புரிஞ்சிக்க முடியல யாராலையுமே. பரமபிதா அப்படின்னு பரமாத்மாவைத்தான் சொல்கிறோம். அவர் உண்மையிலே யாருன்ற அறிமுகத்தை அவரே கொடுக்கிறார். ஸோ இதில் அகங்காரம் இல்லை. இது ரொம்ப முக்கியமானது. நானே கர்த்தர்னு பைபிளில் வரும். கேட்கும்போதே ரொம்ப அகங்காரமாக நமக்கு தோணும். என்ன இது நானே கர்த்தர், என்னை தவிர வேறு எந்த கடவுளும் இல்லை. அது கொஞ்சம் அகங்காரமாகவே காட்டியிருப்பாங்க, இவனை கொலை பண்ண அவனை கொலை பண்ணுன்ட்டு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இங்கே அகங்காரத்தின் விஷயம் இல்லை, உண்மையை சொல்கிறேன் இல்லை, நான் உயர்ந்த ஆத்மான்றது உண்மை. ஸோ அதனால தான் அவர் ஆசிரியராகி சொல்கிறார். ஆசிரியர் பார்ட்டில் அப்பாவை பற்றி அவர் சொல்கிறார். இதை தெரியாத காரணத்தினால தான் மனிதர்கள் என்ன சொல்கிறாங்க, கடவுளுக்கு அகங்காரம் இருக்குதுன்னு சொல்லிடுறாங்க இல்லையா? சிவனுக்கு வந்து பயங்கர கோபம் வரும் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு புரியல. இந்த பிரம்மா ஒருபொழுதும் தன்னை கடவுள்னு சொல்லிக்கிட்டது கிடையாது. ஸோ இது அந்த தந்தையுடைய சிவ தந்தையுடைய உயர்ந்த மகா வாக்கியங்கள் அப்படிங்கிறத புரிஞ்சிக்கணும். அனைத்து ஆத்மாக்களின் தந்தை அவர் ஒருவரே. மற்றபடி இந்த பிரம்மாவை தாதா மூத்த சகோதரன் தான் சொல்கிறோமே தவிர அப்பான்னு சொல்கிறது கிடையாது. அப்பானும் சொல்கிறோம், பிரம்ம பாபான்னு சொல்கிறோம், பட் ஆனால் அவர் மூத்த சகோதரர். அவர் தான் அதிர்ஷ்டசாலி ரதம், பாக்கிய ரதம், பாபாவுக்கே உடலை ரதமாக கொடுத்தவர். அவருக்கு தான் பிரம்மான்னு சிவபாபா பேர் வைக்கிறார். ஏன் பிரம்மான்னு மாத்துறாரு? பிரம்மா வாய் வழியாக பிறந்தவர்கள் தானே பிராமணர்கள். பிராமணர்களை உருவாக்கணும் இல்லையா? ஸோ பிரஜாபிதா பிரம்மாவைத்தான் ஆதிதேவன், கடவுளின் முதல் படைப்பு அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அவர் மூலமாக ஞானத்தை கொடுத்து மற்றவர்களை படைக்கிறார். அப்போ அனைத்து மனிதர்களின் தந்தை அவர். ஸோ எந்த மனிதர்களின் தந்தை? பிரஜாபிதா பிரம்மாவும் நம்மை மாதிரி ஒரு மனிதன்தான். அப்போ கண்டிப்பாக
அவருடைய குழந்தைகள் அப்படின்னா தத்தெடுத்திருக்கணும் இல்லை. ஒட்டுமொத்த மனித இனத்துக்கும் தந்தைனா அத்தனை பேரையும் அவர் தத்தெடுத்திருந்திருக்கணும். சிவபாபா குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார், நான் யாரையும் தத்தெடுக்கலை என்னுடைய குழந்தையாக்கிக்கிறதுக்கு இல்லையா. ஏன்னா நீங்கள் ஆத்மாக்கள் எப்போவுமே என்னுடைய குழந்தைங்க தான். நான் உங்களை குழந்தையாக்கலை, ஆல்ரெடி நீங்கள் என்னுடைய குழந்தை தான். அனாதியாக அனைத்து ஆத்மாக்களின் தந்தை நான். பாபா ரொம்ப தெளிவாக புரிய வைத்தாலும் கூட, விஸ்தாரமாக புரிய வச்சாலும் கூட, கடைசியில் சாரமாக என்ன சொல்கிறார், உங்களை ஆத்மான உணருங்க. இந்த ஒட்டுமொத்த பழைய உலகத்தையும் நீங்கள் சந்நியாசம் பண்ணணும், மறக்கணும் புத்தினாலன்னு சொல்கிறார். ஏன்னா நமக்கு தெரியும் எல்லாருமே இந்த உலகத்தை விட்டு வீட்டுக்கு போவாங்க. அதை சதா மனதில் காட்சிப்படுத்தி பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்போ தான் அந்த நேரம், இந்த உடலை விட்டு உயிர் பிரிகிற நேரம், கஷ்டப்பட்டு நீங்கள் முயற்சி பண்ண வேண்டியது இருக்காது. பல கோடி முறை நீங்கள் ரிஹர்சல் பண்ணது தான் அங்கே நடக்கும். ஆனந்தமாக உடலை விட்டு நீங்கள் போவீங்க. ஸோ அதுக்காக தான் பழைய உலகத்தை சந்நியாசம் பண்ணுங்க, வெறும் ஆத்மான்னு நினைங்க. இந்த உடல் இருக்கிறத கூட மறந்துடுங்க. ஏன்னா உடலையும் விட்டு போகணும், இந்த உலகத்தையும் விட்டு போகணும். மற்றபடி நீங்கள் குடும்பத்தை விட்டுட்டு காட்டுக்கு போகிற வேலை கிடையாது, ஸ்தூலமாக விடுற விஷயம் கிடையாது. சூக்ஷ்மமாக மனதினால என்னுடையவர்கள் இல்லை இவர்கள், ஒரு பரமாத்மா மட்டுமே என்னுடையவர் அப்படின்னு அவரோட மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கிறது. அதுதான் ராஜயோகம். ராஜா மாதிரி வீட்டில் இருந்துக்கிட்டே புத்தினால் யோகத்தில் இருக்கிறீங்க, ஒரு சன்னியாசியாக இருக்கிறீங்க புத்தினால். நாம் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் சந்நியாசம் செஞ்சு நம்முடைய பரந்தாம வீட்டுக்கு போவோம். அவங்க அந்த ஸ்தூல வீட்டை மட்டும், குடும்பத்தை மட்டும் விட்டுட்டு காட்டுக்கு போயிடுறார். நாம் இந்த உலகத்தையே விட்டு போயிடுறோம். அதனால தான் இது எல்லையற்ற சந்நியாசம். அதனால தான் பாபா சொல்கிறாரு, ஒரு தந்தையை தவிர வேறு எதையும் நினைக்கக்கூடாது. மனிதர்கள் அடயோகத்தில் மூச்சு கவனிக்க சொல்லுவாங்க. மூச்சு எதிலிருந்து வருது இல்லையா, உடம்பு மூலமாக மூச்சு விடுறோம். அப்போ மறுபடியும் தேக உணர்வு தான் வருது. சக்கரா கவனிக்க சொல்லுவாங்க, அதுவும் உடம்புல தான் கவனிக்க சொல்லுவாங்க. மீண்டும் மீண்டும் தேக உணர்வுக்கு எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. ஆனால் இங்கே பாபா சொல்கிறாரு, ஆத்மான்னு உணர்ந்து பாபா மட்டும்தான் நீங்கள் நினைக்கணும். ஜென்ரலாக ஒரு 60 வயசு ஒருத்தருக்கு ஆயிடுச்சு அப்படின்னா வானப்பிரஸ்த நிலை போகிறதுக்கு முயற்சி பண்ணுவார், குருவை தேடி போவார். நிறைய பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப நான் கேள்விப்படுறேன், ஒரு குடும்பத்தில் முக்கியமான ஒருத்தர் இறக்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், அது கணவனாக இருக்கலாம், குழந்தையாக இருக்கலாம். அப்போ அந்த பெற்றோர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, கோயில் குளம்னு அலைய ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ தான் கடவுளை பற்றிய நினைவே அவங்களுக்கு வருது. அப்போ தான் இந்த உலகம் ஒரு நிலையானது இல்லைன்னு அவங்களுக்கு வருது. அவங்களுடைய மைண்டு அந்த கடவுளின் பக்கம் தானாக இழுக்கப்படுது. ஆனால் அது இல்லாட்டினா கூட வயதாகும்போது தானாகவே கடவுளின் பக்கம் இழுக்கப்படுன்றார். இப்போ வயதாகியும் நாஸ்திகம் பேசுகிறாங்கன்னா நடிக்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஸோ அதனாலே வயதான பிறகு பெரும்பாலும் இந்த நாஸ்திகம் பேசுகிறத குறைப்பாங்க தானாகவே. ஏன்னா அவங்களுக்குள்ளே உறுத்திக்கிட்டு இருக்கும், நாம் பொய் சொல்கிறோம், நடிக்கிறோம் அப்படின்ட்டு. ஸோ உண்மையிலே வானப்பிரஸ்த நிலைக்கு போகிறது அப்படின்ற வார்த்தையே இந்த சங்கமிகத்தை குறிக்கிறது. ஆத்மாவுடைய வானப்பிரஸ்த நிலை, அவங்க உடலின் வானப்பிரஸ்த நிலை 60 வயசு போகிறது. இங்கே 5000 வருடம் ஆத்மாவுடைய ஆயுள் முடியும் பொழுது நாம் போகிறோம், வீட்டுக்கு போகிறோம். பக்தி மார்க்கத்தில் இந்த வானப்பிரஸ்த நிலையை பற்றி யாருக்குமே தெரியாது. அவங்க ஜஸ்ட்டு காட்டுக்கு தான் போவாங்க. நாம் இந்த உலகத்தையே விட்டு போகிறோம். ஏன்னா வானப்பிரஸ்த நிலைன்னு என்ன அர்த்தம், சத்தத்தை கடந்த நிலைன்னு அர்த்தம். இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையும் தான் சத்தம் இருக்கும். அப்போ சத்தத்தை கடந்த இடம்னா ஒன்று சூக்ஷ்மலோகம், இன்னொன்று பரந்தாமம்.
ஸோ அதனால தான் வானப்பிரஸ்த நிலைக்கு அர்த்தம் கூட யாருக்கும் தெரியாது. ஆனால் வானப்பிரஸ்தன்றது பக்தி மார்க்கத்தில் சொல்லுவாங்க. அதோடைய அர்த்தம் வாணி சே பரே. வாணினா சத்தம், சத்தத்திலிருந்து விலகி இருத்தல்னு அர்த்தம். ஸோ அது உண்மையில் பரந்தாமத்தை குறிக்கிறது. ஏன்னா அதுதான் சத்தத்தை கடந்த இடம், அமைதியான இடம். அதனால தான் அது பேரே சாந்தி தாமம். ஸோ எல்லா ஆத்மாக்களும் அந்த சாந்தி தாமத்தில் தான் வசிக்கும். அப்போ இது ஒவ்வொருத்தருடைய வானப்பிரஸ்த நிலை இல்லையா? அப்போ ஆத்மா கடைசியில் எங்கே போகுது? சத்தத்தை கடந்த நிலைக்கு போகுது. அந்த சத்தத்தை கடந்த நிலைக்கு போக வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஆனால் தான் இது எல்லாருடைய வானப்பிரஸ்த நிலைன்றார். நீ 5000 வருஷம் முன்னாடி வந்திருந்தாலும் வானப்பிரஸ்த நிலை தான், இப்போ தான் முதல் பிறவி எடுத்தாலும் உனக்கு வானப்பிரஸ்த நிலை தான். ஏன்னா எல்லாருமே திரும்பி போகணும். ஆனால் அங்கே உடலுக்கு பார்க்கும்போது ஒவ்வொருத்தருக்கும் வானப்பிரஸ்த நிலை வெவ்வேறு டைம். அவங்கவுங்க 60 வயசு ஆகும்போது தான் வானப்பிரஸ்த நிலை. ஆனால் ஆத்மான்னு பார்க்கும்போது எல்லோருக்கும் இந்த ஒரே நேரத்தில் தான் வானப்பிரஸ்த நிலை. எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் தான் உலக அழிவு ஏற்படுது. ஸோ எல்லோரும் ஒரே நேரத்தில் தான் வீட்டுக்கு போகிறோம். ஆனால் அங்கேருந்து இங்கே வர்றது ஒரே நேரத்தில் வர்றது கிடையாது. எல்லோரும் வீட்டுக்கு போகணும். வேத சாஸ்திரங்களில் புருவ மத்தியில் நட்சத்திரம் மாதிரி ஆத்மா ஜொலிக்குதுன்னு காட்டியிருக்கிறாங்க. சிலர் என்ன நினைக்கிறாங்க, ஆத்மா கட்டை விரல் ஷேப்பில் இருக்குது, அதனால் நம்மளும் அப்படியே நினைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று, எப்படி ஒரு கண்ணுக்கு தெரியாத நுட்பமான ஒளிப்புள்ளியை நினைக்கிறது அல்லது பூஜை பண்ணுறது? அதனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் எப்போ தேக உணர்வுடையவராக ஆகுறீங்களோ அப்போ தான் நீங்கள் பூஜாரி ஆகுறீங்க. எப்போ இந்த பக்திக்கான நேரம் தொடங்குதோ அதை தான் பக்தி மார்க்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பக்தி மார்க்கம் வேறு, ஞான மார்க்கம் வேறு. ஒட்டுமொத்தமாக அரைக்கல்பம் எல்லா மதத்தினருக்கும் நடந்தது பக்தி மார்க்கமே. ஞான மார்க்கம் கடவுள் வந்து தான் கொடுக்க முடியும். ஞானமும் பக்தியும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ அதனால தான் நம்ம சங்கமயுகத்துக்கு வந்துட்டோம். அதனால் நமக்கு இது ஞான மார்க்கம். அவங்க இன்னும் கலியுகத்திலே இருக்கிறாங்க. இப்போ ஒரே நேரத்தில் 2 யுகம் நடக்குது பாருங்கள். இது எவ்வளோ பெரிய ஆச்சரியம்! எப்படி இரவும் பகலும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாதோ அதே மாதிரி தான் ஞானமும் பக்தியும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாது இல்லை. ஞானம் வந்த பிறகு நாம் கோயில், தேவதைகள், சிலைகள் எல்லாத்தையும் பார்க்குற கண்ணோட்டமே வேறு. பக்தி மார்க்கத்தில் இருக்கும்போது அவங்கள கடவுள்ன்ட்டு பாவனையாக பார்ப்போம். இப்போ அது நாமன்னு போதையாக பார்ப்போம். ஸோ பகல் அப்படின்னாலே சந்தோஷம், இரவுனாலே துக்கம். இப்போ நாம் சங்கமயுகத்துக்கு வந்திருக்கிறோம் அதிகாலை. அப்போ நம்ம சந்தோஷம் தானே படணும். அப்போ துக்கப்படுறீங்கன்னா இன்னும் வரவில்லை, சொர்க்கம் வரப்போகுதுன்றதை நினைக்கலை. ஏன்னா அதை நினைக்கிறது தான், விடிய போகுதுன்றதை நினைக்கிறது தான் இந்த சந்தோஷம், சங்கமயுகத்துடைய வேலையே. அதனால தான் சங்கமயுகம் சந்தோஷம் நிரம்பியதாக இருக்குது. ஸோ பகல் என்பது சந்தோஷம், இரவு என்பது துக்கம், அதாவது பக்தின்றது துக்கம். பிரஜாபிதா பிரம்மாவுடைய பகல் இரவுன்னும் சொல்லுவாங்க. அது சொர்க்கத்தை பிரம்மாவின் பகல்னும் நரகத்தை பிரம்மாவின் இரவுன்னும் சொல்லுவாங்க. அது கீதையிலே இருக்குது. சொர்க்கம் நரகம்னு இருக்காது. பட் ஆனால் சத்தியுகம் திரேதாயுகம் பிரம்மாவின் பகல், துவாபரக கலியுகம் பிரம்மாவின் இரவுன்னு இருக்கும். ஸோ அதனால் பிரஜைகளும் பிரம்மாவும் ஒரே நேரத்தில் இருப்பார்கள் இல்லை. இப்போ இருக்கிறது எல்லாமே பிரஜைகளின் ஆட்சி தான். ஸோ பிரஜை தான் இருக்கிறாங்க, இங்கே யாரும் ராஜா கிடையாது. அதனால் தான் பிரஜைகளின் தந்தை அவர்.
அரை கல்பத்திற்கு நாம் சந்தோஷம் அனுபவிக்கிறோம், பிறகு அரை கல்பத்திற்கு துக்கத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு நம்ம பிராமணர்கள் புரிஞ்சுக்கிறோம். ஸோ இது உங்கள் புத்தியில் எப்போவுமே இருக்கணும். எல்லோருமே பாபாவை நினைக்கிறது கிடையாது. இருந்தாலும் பாபா தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கார், உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருங்க. இதை நினைக்க மாட்டாங்கன்னு தெரியும், ஆனால் நினைக்கிறவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்காக சொல்கிறார். இப்போ ஸ்கூலில் எல்லோரும் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க மாட்டாங்க. வாத்தியார் சொல்கிறது எல்லாருக்கும் புரியாது, எல்லோரும் கவனம் கொடுத்து கேட்க மாட்டாங்கன்னு வாத்தியாருக்கும் தெரியும். ஆனாலும் அவர் இன்ட்ரெஸ்டாக நடத்துகிறார். ஏன்? அங்கே கேட்குறவங்க கேட்பான்னு அவருக்கு தெரியும். அதே மாதிரி தான் பாபாவும் கேட்குறவங்க கேட்பாங்கன்னு தெரியும், அதனால தான் நடத்திட்டே இருக்கிறார். ஆனால் அதுக்கும் டைம் இருக்குது இல்லையா? ஒரு டைமுக்கு அப்புறம் என்ன ஆகிடும், டைம் முடிஞ்சிடும். அதுக்குள்ளே நீங்கள் ஆத்ம உணர்வுடையவராக ஆகணும். அதுக்கு இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆத்மானு உணர்ந்து என்னை நினைவு பண்ணிக்கிட்டே இருந்தால் நீங்கள் தூய்மை ஆகிடுவீங்கன்னு பாபா சொல்கிறார். இந்த செய்தியை எல்லோருக்கும் கொடுங்க இல்லையா? நீங்கள் தூய்மை ஆகிறதுக்கான செய்தி தான் கடவுளுடைய செய்தி, அதை எல்லோருக்கும் கொடுங்க. இந்த சேவையை நீங்கள் செய்யணும். யார் இந்த சேவையை செய்யலையோ அவங்க மலர்களே கிடையாது இல்லையா? பாபா மலர்களின் பூந்தோட்டத்தை உருவாக்குறார். அப்போ தன்னுடைய சகோதரர்களையும் அங்கே அழைச்சிட்டு வரணுன்ற கருணை கூட இல்லைன்னா அவங்கள எப்படி மலர்னு சொல்ல முடியும்? ஸோ இந்த பூந்தோட்டத்தின் எஜமானர் தோட்டத்திற்கு வரும்பொழுது நல்ல சேவை செய்யக்கூடிய மலர்கள், நிறைய பேருக்கு நன்மை செய்யக்கூடிய மலர்களைத்தான் பார்க்க விரும்புகிறார். இந்த சங்கமயுகமே பூந்தோட்டம் தான். ஸோ சேவை செய்யக்கூடிய மலர்களைத்தான் அவர் பார்க்க விரும்புகிறார். ஆனால் தேக உணர்வுடையவர்கள் சேவை செய்ய மாட்டாங்க. இவங்க இப்படி சொல்லுவாங்க, அவங்க அப்படி சொல்லுவாங்க. உலகம் இதை பார்த்தா என்ன, ஒரு பாபா ஞானத்தை நம்ம சொல்கிறத மற்றவங்க பார்த்தா அது நமக்கு அவமானமா என்ன? சதம் பாபா சொல்கிறார், தேக உணர்வுடையவர்கள் அவங்க மலர்கள்னு புரிஞ்சிக்கிறது கிடையாது. சரி, அவங்க புரிஞ்சுக்கிறாங்க நம்ம மலர்கள் கிடையாதுன்ட்டு, அவங்களுக்கே தெரியுது இல்லையா? சேவை செய்கிறது கிடையாது, ஆனால் அதுக்கு என்னென்னமோ சாக்கு சொல்லுவாங்க. சேவை செய்கிறதா, இது நியமம் கிடையாது, அது கிடையாது, இது கிடையாது. மொத்தத்தில் சேவை செய்கிறதுக்கு ஆர்வம் கிடையாது, அதான் உண்மை. நல்ல நல்ல மலர்கள் பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால் பாபா முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறாங்கன்னா ஃப்ரண்ட் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறவங்கள தான் பாபா நல்ல மலர்கள்னு சொல்லக்கூடாது, நினச்சிடக்கூடாது. அவர் முன்னாடி பாபா நல்ல மலர்களை எமர்ஜ் பண்ணி பார்க்குறாருன்னு அர்த்தம். ஸோ அதனால் பாபாவுடைய பார்வை அவங்க மேலே தான் படுது இல்லையா? எங்கே இருந்தாலும் நல்ல மலர்களை மட்டுமே அவர் பார்ப்பார். சேவை செய்யாதவங்கள நான் எதுக்கு பார்க்கணுன்னு சொல்கிறார். ஸோ மதுபன் பண்ணிங்கன்னா எல்லாம் கலந்து தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்போ நல்ல மலர்களை மட்டுமே அவர் பார்த்து பேசுகிறார். ஸோ அப்போ நல்ல நல்ல மலர்கள் இருக்கும்பொழுது தான் முரளியும் ரொம்ப அற்புதமாக வரும். அதுதான் ஞான நடனம். இந்த ஞான நடனத்தை பண்ணதுனால தான் அவரை நடராஜர்னு சொன்னது. அவங்க என்ன நினச்சிட்டாங்க, நிஜமாலே அவர் டான்ஸ் ஆடினார்ப்பில் இருக்குது, ஸ்தூலமாக பரதநாட்டியம் ஆடினார்ப்பில் இருக்குது அப்படின்னு பரதநாட்டியத்தின் கடவுளாக சிவனை சொல்லிட்டாங்க, நடராஜரை சொல்லிட்டாங்க. ஸ்கூலில் ஆசிரியர்களுக்கு தெரியும் யார் முதல் ரேங்க் எடுப்பாங்க, செகண்ட் ரேங்க் எடுப்பாங்க, தேர்ட் ரேங்க் எடுப்பாங்கன்ட்டு. அதே மாதிரி தான் பாபாவுடைய கவனமும் நல்ல சேவை செய்யக்கூடிய குழந்தைங்க மேலே போகுது இல்லை? நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு இன்னும் அதிகமாக சொல்லிக் கொடுக்கணும்னு ஆர்வம் இருக்கும் ஆசிரியருக்கு. அதே மாதிரி தான் பாபாவும் சொல்லுவார், எதிர இருக்கிற குழந்தைகளை பொறுத்து தான் முரளி இருக்கும்னுவார். ஒரு நல்ல சேவாதாரி குழந்தைங்களே அங்கே இல்லைன்னா முரளியும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதனால தான் பாபா எப்போவுமே நல்ல சேவை செய்யக்கூடிய குழந்தைகளின் பக்கம்தான் அவருடைய கவனம் ஈர்க்கப்படுது. அவங்க தான் பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் ஏறி உட்கார முடியும். யார் பாபா பேரை கெடுக்கிற அவசேவை பண்ணுறாங்களோ அவங்க பாபாவுடைய இதய சிம்மாசனத்தில் உட்கார முடியாது. ஸோ இங்கே முக்கியமான விஷயம் பாபா புரிய வைக்கிறது,
உங்களை ஆத்மானு உணருங்கள், அப்போ தான் தந்தையுடைய நினைவு இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஸோ திரும்ப திரும்ப முரளியில் சொல்கிறது, உங்களை ஆத்மானு உணருங்கள், அப்போ தான் அப்பாவுடைய நினைவு இருக்கும் இல்லையா. சதா ஆத்மா ஆத்மா நான். இப்போ முரளி கேட்கும்போது கூட பாபா அப்படி தான் கேட்க சொல்கிறார் இல்லையா. ஆத்மா பரமாத்மா சொல்கிறத கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த பாபா கிட்ட தான் உங்கள் கவனம் இருக்கணும். பிரம்மா பாபா கிட்ட இருக்கக்கூடாது, சிவபாபா கிட்ட தான் இருக்கணும். ஏன்னா உண்மையிலே பேசிகிட்டு இருக்கிறது அவர். நீங்கள் தேக உணர்வுடையராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாபாவுடைய நினைவு வராது. உங்களுடைய புத்தி உலகியல் உறவுகள், உலகியல் பிஸ்னஸ்ஸு இதன் பக்கம்தான் ஈர்க்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். எப்போ நீங்கள் ஆத்மாபிமானியாக ஆகுறீங்களோ அப்போ தான் பரலௌகிக தந்தையே நீங்கள் நினைப்பீங்க. ஸோ பாபாவை ரொம்ப அளவுக்கு அதிகமான அன்போடு நீங்கள் நினைவு பண்ணணுன்ற. ஸோ உங்களை ஆத்மான உணர்றதுக்கு ரொம்ப முயற்சி பண்ண வேண்டியது இருக்குது இல்லையா. ஸோ பாபாவை நீங்கள் நினைவு பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ ஆத்மான்ற உணர்வு இருந்துக்கிட்டே இருந்தாலே பரமாத்மா நினைவு வந்துடும். ஸோ அதனால தான் பக்தியில் கூட அதை மூல மந்திரன்றாங்க. ஓம் தான் மூல மந்திரம். ஸோ அவங்களுக்கே தெரியாது அதோடைய அர்த்தம் என்னன்ட்டு இல்லையா. ஸோ நான் ஆத்மா நினைத்தா தானாக பரமாத்மா ஞாபகம் வரப்போகுது, பரமாத்மாவுடைய மகிமை ஞாபகம் வரப்போகுது, அவர் மூலமாக நமக்கு கிடைக்கிற ஆஸ்தி ஞாபகம் வரப்போகுது. ஸோ இது தான் பார்த்திங்கன்னா ஓம், ஓம் நம சிவாய, ஓம் நாராயண நமக. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஓம்லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆக்சுவலாக எல்லா மந்திரமும் ஓம் சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ ஆத்ம உணர்வுடையவராக இருக்கணும். அப்போ தான் அப்பாவை ரொம்ப அன்பாக நினைக்கணும். அதுவும் ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே மெயின் முயற்சி உங்களை ஆத்மா நினைக்கிறதுல தான் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு தனிமை ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்கிறார் இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு. 7 நாள் பட்டியில் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போல்லாம் 7 நாள் கோர்ஸை மதுபன்லே போய் கேட்டுட்டு வரணும். ஸோ அப்போ ஃபோன்லாம் கிடையாது இல்லையா. 7 நாளில் லெட்டரும் போய் திரும்பி வராது. ஸோ அதனால் வெளி உலக தொடர்பே இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அது ரொம்ப முக்கியம்ன்றார் இந்த ஆத்ம பயிற்சி பண்ணுறதுக்கு. யாருடைய நினைவும் வரக்கூடாது, யாருக்கும் நீங்கள் லெட்டரும் எழுதக்கூடாது. ஸோ ஆரம்பத்தில் உங்களுக்கு இப்படித்தான் பட்டி இருந்தது. ஆனால் எல்லோரையும் மதுபன்லேயே வச்சுருக்க முடியாது இல்லையா. அதனால தான் பாபா சொல்கிறார், இதை வீட்டில் போய் பயிற்சி பண்ணுங்க. பக்தர்கள் கூட பக்தி செய்கிறதுக்குன்னு தனி ரூம் வச்சுருக்கிறாங்கல்ல. ஸோ அங்கே உட்காந்து ஜபமாலை உருட்டிகிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி இந்த நினைவு யாத்திரைக்கும் தனிமை ரொம்ப முக்கியம். ஸோ அது ஒரு முக்கியமான காரணம் அதிகாலை எழுந்திரிக்க சொல்கிறது. ஏன்னா இங்கே வர பெரும்பான்மையானவர்கள் ஏழைகள். அவங்களுக்கு தனியாக ரூம்லாம் இருக்காது. இப்போ எல்லோரும் தூங்குகிற நேரம் தான் இவங்க எழுந்திரிச்சு யோகா பண்ணணும். அப்போ தான் அந்த தனிமை இருக்கும். ஸோ அப்புறம் பெண்களாக இருந்தால் ஆண்கள் வேலைக்கு போயிட்டாங்கன்னா தனிமையாக இருப்பாங்க. வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தால், வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தால் அதுவும் கிடையாது. ஸோ அப்போ வீட்டில் அதாவது கணவன் மனைவியை வேலைக்கு அனுப்பலைன்றது நெகட்டிவாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. ஆனால் அதில் எவ்வளோ நன்மை இருக்குது, குறிப்பாக இந்த ஞானம் கிடைச்ச பிறகு. ஸோ நினைவு யாத்திரையில் தனிமை ரொம்ப தேவைப்படுது, ரொம்ப ரொம்ப அவசியம்ன்றார். அப்போ தான் நீங்கள் ஒருவருடைய நினைவில் இருக்க முடியும் இல்லையா. எந்த நேரமும் வீட்டில் அவங்க பேசிக்கிட்டே இருந்தாங்கன்னா எப்படி உங்களால் அந்த ஒருத்தர் நினைவில் மட்டும் இருக்க முடியும். அதாவது மற்றவர்கள் வருவாங்க பேசுவாங்க, நீங்கள் நினைப்பீங்க, கூடவே அவங்க பேசுகிறாங்கன்ற நினைவும் சேர்ந்து இருக்கும். அதுவும் கலப்படம் நினைவு தானே. ஆனால் நீங்கள் ஒருவரை மட்டும் நினைக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வாயை திறந்து நீங்கள் எதுவும் ஜபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது.
இந்த நினைவு பண்ணுறதுக்கு நீங்கள் நேரம் ஒதுக்கணும். கண்டிப்பாக நினைவு பயிற்சிக்கு. லௌகீக தந்தையை எல்லைக்குட்பட்ட படைப்பாளர்னு சொல்லலாம். அதே மாதிரி சிவபாபா எல்லைக்கு அப்பாற்பட்ட படைப்பாளர். அனைத்து ஆத்மாக்களுக்கும் ஆஸ்தியை கொடுத்து அனுப்புகிறார். யார் கொடுக்குறார்? ஞானக்கடல், சுகக்கடல், அமைதி கடல் அனைத்தையும் நிரப்பி கொடுக்குறார். அதனால தான் அவரை எல்லையற்ற படைப்பாளர்னு சொல்கிறோம். பிரஜாபிதா பிரம்மா கூட எல்லையற்ற படைப்பாளர் தான். ஏன்னா உங்கள் எல்லோரையும் தத்தெடுக்கிறார் இல்லையா? சிவபாபா யாரையும் தத்தெடுக்கிறது கிடையாது. ஏன்னா எப்போவுமே ஆத்மாக்கள் சிவபாபாவுக்கு குழந்தைங்க தான். இப்போ நம்ம பிரம்மா மூலமாக குழந்தைங்க, அதனால தான் பிரம்மகுமாரிகள்னு பேர். சிவகுமார் குமாரிகள்னு வச்சா அப்போ நாங்களும் யாருன்னு மற்றவங்க கேட்பாங்க. அதுதான் இங்கே விஷயமே. இல்லை, எல்லோரும் கடவுளுடைய குழந்தை தானே. அப்போ நாங்கள் பிரம்மா மூலமாக கடவுளின் குழந்தைகள். ரொம்ப முக்கியமான விஷயம். பிரம்மா மூலமாக மட்டும்தான் சிவனுடைய ஞானம் கிடைக்குது. மற்ற எந்த தர்மஸ்தாபகர்கள் மூலமாகவும் கடவுளுடைய நேரடி ஞானம் கிடைக்கிறது கிடையாது. ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சிருக்கோம், அவ்வளோதான். ஆத்மாக்கள் சொல்கிறீங்க, நீங்கள் சிவபாபாவுடைய அனாதியான குழந்தைகள்னு சொல்கிறீங்க இல்லையா? எப்போவுமே நாம் சிவபாபாவுக்கு குழந்தை தான். சொர்க்கத்துலேயும் சரி, கலியுகத்தை, சத்தியுக தொடக்கத்திலேருந்து கலியுக இறுதி வரைக்கும் ஆத்மாக்கள் சிவபாபாவுடைய குழந்தை தான். பரந்தாமத்தில் இருக்கும்பொழுதும் நம்ம சிவபாபாவுடைய குழந்தை தான். ஸோ இப்போ இந்த சங்கமயுகத்தில் மட்டும்தான் பிரம்மபாபா நம்மை தத்தெடுக்கிறார். ஸோ ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக புரிஞ்சுக்கணும். பாபா தினம் தினம் குழந்தைங்களுக்கு புரிய வைக்கிறார். நீங்களும் சொல்கிறீங்க, பாபா எங்களால் உங்களை நினைக்க முடியல பாபா நிரந்தரமா அப்படின்ட்டு, அல்லது நேரம் இல்லைன்னு கூட சொல்கிறீங்க. அதுக்கு தான் பாபா சொல்கிறாரு, அதுக்கு நீங்கள் நேரத்தை ஒதுக்கணும். அந்த பயிற்சி பண்ணுறதுக்கு அரை மணி நேரம், 1 மணி நேரம் உட்காந்து அவரை நினச்சிக்கிட்டே இருக்க தான் அந்த நினைவு கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகும். வேலை செய்யும்போதும் வர ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு நேரம் ஒதுக்கி நினைவு பண்ணணும். அது அப்படி நேரம் ஒதுக்க தான் மற்ற நேரமும் அந்த நினைவு கண்டினியூ ஆகும். சிலர் பாபாவை நினைக்கிறதுக்கு நேரம் ஒதுக்கிறதே கிடையாது. ஸோ அவ்யக்த முரளியில் பாபா சொல்கிறார், நல்ல பயங்கர பிஸியாக மைண்டு இருக்கும்போது அப்படியே அதை விட்டுட்டு அப்படியே பாபாவை நினைங்கன்றார். 1 நிமிஷம் தானே, 1 நிமிஷம் நினைங்கன்றார். 1 நிமிஷம் ஒதுக்க முடியாதான்றார். ஏன்னா ஏதோ ஒரு வேலை செய்யும்போது தானே உயிர் போகும். அப்போ ஏமாந்துடுவீங்க. அதனால் இந்த பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்கிறார். ஸோ சிலரால் நேரமே ஒதுக்க முடியல. ஏன்னா உங்கள் புத்தி அவ்வளோ பிஸியாக இருக்குது. இந்த வேலை செய்யணும், அந்த வேலை செய்யணும்னு புத்தி பிஸியாகவே இருக்குது. அப்போ அவங்க எப்படி நினைவு யாத்திரையில் இருக்க முடியும்? பாபா புரிய வைக்கிறார். இங்கே முக்கியமான விஷயமே, உங்களை ஆத்மான்னு உணர்ந்து என் ஒருவனை மட்டும் நினைவு செய்ய வேண்டும். அதன் மூலமாக நீங்கள் தூய்மை ஆவீங்கன்றது தான் இங்கே முக்கியமான விஷயம். நான் ஆத்மா, சிவபாபாவுடைய குழந்தை. இதுதான் மன்மனாபவ. இந்த நிலையில் நிலைச்சிருக்கிறதுக்கு தான் முயற்சி தேவை. மற்றபடி இதில் ஆசீர்வாதம் அடையிற விஷயம் கிடையாது இல்லையா? பாபா நினைவில் இருக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது. நீங்கள் தான் முயற்சி பண்ணணும். இது படிப்பு, நீங்கள் தானே படிக்கணும். ஸோ படிப்பில் ஆசீர்வாதம் கருணையெல்லாம் இருக்குதா? பாபா சொல்கிறார், நான் எப்பயாச்சும் உங்கள் தலையில் என் கையை வைக்கிறேன்னா இல்லையா? பாபாவுக்கு என்ன கையாக இருக்குது ஆசீர்வாதம் பண்ணுறதுக்கு? ஸோ எல்லையற்ற தந்தை, உடலற்ற தந்தைக்கிட்ட இருந்து ஆஸ்தி அடையிறீங்கன்றது ஞாபகம் இருக்கணும். அவர் வழியைத்தான் கொடுக்க முடியும். ஸோ ஆசீர்வாதமே இந்த ஞானம் கொடுக்கறது தான். இந்த ஞானத்தின் மூலமாக தான் ஆஸ்தி கிடைக்கிது. இந்த ஆஸ்தி தான் உங்களுக்கு ஆசீர்வாதமே. அனைத்தும் இதில் வந்துடுது. அழிவற்றவராக ஆகுங்கள், நீண்ட ஆயுள் கொண்டவராக ஆகுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறார். ஆயுஷ்மான் பவ. ஸோ நீண்ட ஆயுள் கொண்டவர்களாக நீங்கள் இருப்பீங்க. அங்கே ஒருபொழுதும் திடீர் மரணமே இருக்காது இல்லையா? சின்ன வயசுலேயே இறக்கிறது,
ஹார்ட் அட்டாக்கில் ஆக்சிடெண்ட்டில் இருக்கிறது, இந்த மாதிரி நோயில் இருக்கிறது எதுவுமே இருக்காது. அங்கே எந்த சாது சந்நியாசிகளும் அங்கே இல்லை, இங்கே எந்த சாது சந்நியாசிகளும் உங்களுக்கு ஒருபொழுதும் ஆஸ்தியை கொடுக்க முடியாது. ஏன்னா சொர்க்கத்தில் சாது சன்னியாசிலாம் இருக்க மாட்டாங்க. இப்போ சாது சன்னியாசிகள் பின்னாடி தானே மனிதர்கள் அலையிறாங்க. அவங்க ஆஸ்தியாக கொடுக்க போகிறாங்க? பெருமையாக சொல்லுவார் ஈஷா யோகா சத்குரு, நான் யாருக்கும் சொர்க்கத்தை கொடுக்குறோன்னெலாம் சத்தியம் பண்ணலை, முக்தியை கொடுக்குறோன்னெலாம் கேரண்டி கொடுக்கல. அவங்களா வராங்க, பெருமையாக சொல்கிறார். அப்போ வரவங்க முட்டாளுன்ட்டு அவர் சொல்கிறார். அது அவருக்கும் தெரியல. அப்போ ஏதோ ஒரு அனுபவம் இருக்குது, அதனால் வராங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஸோ சாது சன்னியாசிகள் என்ன ஆசீர்வாதம் பண்ணுவாங்க? உனக்கு ஒரு ஆண்மகன் பிறக்கட்டும் அப்படி சொல்லுவாங்க. ஸோ சப்போஸ் அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்துட்டால் அவர் ஆசீர்வாதம் பண்ணதுனால பிறந்துச்சுன்றாங்க. ஸோ அப்போ குழந்தை இல்லாதவர் அவர்கிட்ட போய் அவருடைய சிஷ்யராக சேர்ந்துக்குவார். ஸோ இங்கே அந்த விஷயம்லாம் கிடையாது. ஒரு குழந்தை கொடுக்கறதோ அல்லது கல்யாணம் பண்ணி வைக்கிறதோ, நோயிலிருந்து குணமாக்குறதோ, கடனை தீர்க்கிறதோ, இது கடவுளுடைய வேலை இல்லை. கடவுள் கொடுக்கறது சொர்க்கம், அதில் அனைத்தும் வந்துடும். ஆயுள், சுகம், ஆஸ்தி, ஆரோக்கியம் எல்லாமே வந்துடும். அப்படிப்பட்ட ஞானம் ஒரே ஒரு முறை தான் கிடைக்குது. கலப்படமற்ற ஞானம். இதோடைய பரிசு அரை கல்பத்திற்கு தாங்குது. அரை கல்பத்திற்கு சொர்க்கத்தின் ஆஸ்தியை அனுபவிக்கிறோம். பிறகு அஞ்ஞானம் ஸ்டார்ட் ஆகிடுது. பக்தியை தான் அஞ்ஞானம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ பாபா எல்லாத்தையும் மிக தெளிவாக புரிய வைக்கிறார். நல்லது. ஸோ அற்புதமான முறையை கொடுத்த அன்பான பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். பாபா சொல்கிறாங்க, இது உங்களுடைய வானப்பிரஸ்த நிலை. அதனால் உங்களுடைய புத்தியிலிருந்து எல்லாத்தையும் நீக்கி ஒரு தந்தையுடைய நினைவில் மட்டும் மூழ்கி இருக்கணும். வானப்பிரஸ்த நிலைன்னா என்ன? சத்தத்தை கடந்த நிலைக்கு போகணும். அதுக்கு ஒரு பாபாவுடைய நினைவில் மட்டும் இருக்கணும், வேறு எந்த நினைவும் இருக்கக்கூடாது. ஏன்னா வேறு எதை நினைத்தாலும் அது சம்மந்தப்பட்ட நிறைய நினைவுகள் வந்துடும். அதை புரிஞ்சுக்கணும். யோசிச்சு பாருங்களேன், இந்த உலகத்தில் உள்ள எந்த விஷயத்தை நினச்சி பாருங்களேன், அடுத்தடுத்து எண்ணங்கள் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் பாபாவை நினச்சிங்கன்னா எந்த நினைவுமே வராது. ஆனால் ஆக்சுவலாக பாபா சொன்ன விஷயங்களையும் சேர்த்து நினைக்கணும். அப்படி நினைக்கல அப்படின்னா அது அப்படியே நீங்கள் பாபா நினைக்கிறீங்களா அல்லது தூங்குறீங்களான்னு உங்களுக்கே தெரியாமல் போயிடும். அல்லது கம்முன்னு இருந்தீங்களான்னு கூட தெரியாது. அதுக்கு தான் கூடவே ஒரு பாயிண்ட்டையும் சேர்த்து நினைங்கன்னு பாபா சொல்கிறார். ஸோ தனிமையில் உட்காந்து நான் ஆத்மா நான் ஆத்மா அப்படின்னு பயிற்சி பண்ணிக்கிட்டே இருங்கன்றார். இமயமலையில் போய் உட்காந்தெல்லாம் நான் யார் நான் யாருன்னெலாம் புத்த துறவிகள் பயிற்சி பண்ணுவாங்க. ஆனால் அதனால் எந்த லாபமும் இல்லை. இங்கே நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதை தெரிஞ்சுக்கிறதுனால என்ன நன்மைன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். அப்போ இதுக்கு எவ்வளோ நாம் கவனம் கொடுத்து முயற்சி பண்ணணும். இமயமலைக்கு போத்தால உங்கள் வீட்டிலே அமைதியான இடம், அமைதியான நேரம் எதுவோ அங்கே பயிற்சி பண்ணுங்க. வேலை இடத்துல கூட நீங்கள் தனியாக லஞ்ச் இருக்குதுன்னா சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு தனிமையான இடத்துல, ஏன்னா எல்லா இடத்துலையுமே தனிமையான இடம் இருக்கும். அது ஆஃபீஸாக இருந்தாலும் சரி, ஸ்கூலாக இருந்தாலும் சரி, காலேஜாக இருந்தாலும் சரி, அங்கே உட்காந்துட்டு நீங்கள் நினைவு பண்ணலாம். ஸோ சேவை செய்யக்கூடிய நல்ல மலராகணும், சேவாதாரி மலராகணும். தேக உணர்வுனால் உந்தப்பட்டு எந்த டிஸ்சர்வீஸும் செய்யக்கூடிய எந்த காரியமும் நீங்கள் பண்ணக்கூடாது. இல்லையா? கோபப்படுறீங்க, காம வயப்படுறீங்கன்னா அது டிஸ்சர்வீஸ். கடவுளுடைய குழந்தை இப்படி பண்ணலாமா? ஸோ பல பேருக்கு நன்மை செய்வதற்கு கருவியாகணும். கண்டிப்பாக நினைவு செய்கிறதுக்கு நேரத்தை ஒதுக்குங்கள். செம பவர்ஃபுல்லான வரதானம் ஸ்லோகன். ஸோ பாபாவுடைய புதுமையான ஞானமாகிய தூய்மையை தாரணை பண்ணுவதன் மூலமாக
பற்றிலிருந்து முற்றிலும் விடுபட்டவர் ஆகுங்கள். அதுக்கு விளக்கம், இந்த ஈஸ்வரிய ஞானத்துடைய புதுமைத்தன்மையே என்னது? தூய்மை தான் இல்லையா? வேறு எந்த ஞானத்திலும் இல்லாத ஒரு விஷயம் இங்கே என்ன? தூய்மை. அதனால் ஆன்மீக போதையோடு நீங்கள் சொல்கிறீங்க, பஞ்சும் நெருப்பும் ஒன்றாக இருந்தாலும் நெருப்பு பத்தாது, கணவன் மனைவி ஒன்றாக இருந்தாலும் காமத்தி பிடிக்காது, அதுக்கு நாங்களே சாட்சி அப்படின்னு நீங்கள் ஆன்மீக போதையோடு சொல்கிறீங்க. உலகத்துக்கு சவாலே விடுறீங்க. தூய்மையாக இல்லாமல் ஒருவர் யோகினோ ஞானினோ சொல்லிக்க முடியாது, ஞானி ஆக முடியாது, யோகி ஆக முடியாது இல்லையா? நீ என்ன சாதிச்சிட்ட? தூய்மையாகவே இருக்க முடியல உன்னால், கணவன் மனைவி ஒன்றா இருந்து அப்படின்னா நீ எப்படி யோகி ஞானி இல்லையா? உன் மனதில் அந்த காமம், துறவிகள் வெளியில் போனால் கூட மனதில் அந்த காமம் இருக்குது, அந்த எண்ணங்கள் இருக்குதுன்னும் போது அவங்கள எப்படி யோகி ஞானின்னு சொல்ல முடியும்? ஸோ தூய்மை அப்படின்னாலே எல்லா விதமான பற்றிலிருந்தும் விடுபடுறது இல்லையா? அப்போ காமம் சார்ந்த எண்ணங்களின் மீது உள்ள பற்று தான் திரும்ப திரும்ப அதை நினைக்க வைக்கிது. ஸோ அப்போ எல்லா விதமான பற்றும், காமம் மட்டும் இல்லை, மனிதர்கள் மேலே உள்ள பற்று, பொருள், புகழ், எல்லாத்துலேருந்தும் விடுபட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் தூய்மை. முற்றிலும் விடுபட்டு இருக்கணும். ஸோ எந்த மனிதன் மீதோ எந்த பொருள் மீதோ எந்த விதமான பற்றும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி தூய்மையாக இருந்தால் மட்டுமே உங்களால் பஞ்ச தத்துவத்தை தூய்மையாக்கும் சேவை செய்ய முடியும் இல்லையா? அப்போ தூய்மையான எண்ணங்கள் இல்லையா, இந்த அழுக்கான எண்ணங்கள் எதுவுமே இல்லாமல், இந்த அழுக்கு கலக்காமல் தூய்மையான எண்ணத்தை உருவாக்கும் பொழுது தான் இந்த பஞ்ச தத்துவமே தூய்மையாகும். அந்த சேவை உங்களால் மனசா சேவை பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் அந்த முரளி ரொம்ப முக்கியம், சேவை ரொம்ப முக்கியம். இதெல்லாம் பண்ண தான் கொஞ்சமாக அந்த அழுக்கு எல்லாம் வெளியில் போய்கிட்டே இருக்கும். அதுக்கு பிறகு தான் உங்களால் மனசா சேவையே பண்ண முடியும். ஆனால் ஆரம்பத்துலேருந்தே பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கணும். ஆனால் நான் மனசா சேவை மட்டுமே பண்ணுறேன் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகிடும் அப்படின்னா, அதில் அந்தளவுக்கு சக்தி இல்லாமல் போயிடும். ஏன்னா எல்லா பற்றுக்கிட்டு எல்லாத்தையும் கட் பண்ணணுமே. இப்போ நீங்கள் சேவை செய்யும்போது மற்றவர்கள் தொடர்பில் வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் என்னென்ன எண்ணங்கள் வருது மற்றவர்களை பார்க்கும் பொழுது. ஸோ இன்னும் நாம் எவ்வளோ தூய்மை ஆகணும், இன்னும் எந்த அளவிற்கு பாபா நினைவிலே இருக்கணும், மற்றவர்களை பார்க்கும்போது பாபா நினைவு கட்டாகுது, இதெல்லாம் உங்களுக்கு அப்போ தான் தெரியும். ஸோ அப்போ தான் ஃபுல் தூய்மை ஆக முடியும் முயற்சி செஞ்சு. அப்போ தான் உங்களால் உலகத்தையே தூய்மையாக்கக்கூடிய மிக உயர்ந்த சேவை பண்ண முடியும் அப்படின்னு பாபா சொல்கிறார். செம பவர்ஃபுல்லான வர்தனம் ஸ்லோகன். தூய்மை தான் இந்த பிராமண வாழ்க்கையுடைய அஸ்திவாரமே. நம்ம சுய தர்மமே தூய்மை தான். ஸோ உயிரே போனாலும் உங்கள் தர்மத்தை நீங்கள் விட்டு கொடுக்கக்கூடாது. இல்லை, தர்மம்ன்றது மதத்தை சொல்கிறோம். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம்ன்றதே அந்த தூய்மையை வச்சு தான். எப்போ தூய்மை இழக்கிறீங்களோ அப்போ தேவதைன்னு நீங்கள் சொல்லிக்கிறது கிடையாது இல்லை, அப்போ தர்மம் செத்து போச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ தர்மத்துக்காக நாம் உயிரை கொடுக்கணுன்ட்டு முஸ்லீம் தீவிரவாதிகள்லாம் உருவாகிறாங்க. ஆனால் அது உண்மையில் இந்த தர்மத்திற்காக நாம் உயிரை கொடுக்கணும்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? உயிரே போனாலும் தூய்மையை இழக்க மாட்டேன், அப்படி இருக்கணுன்றார். செம்ம பவர்ஃபுல்லான முரளி. ஓம் சாந்தி. ஏன்னா அது மாதிரி நிறைய தடைகள் வருது இல்லையா? தூய்மையாக இருக்கிறதுனால கணவன் மட்டும் ஞானத்தை அடைந்தார் அப்படின்போது மனைவி கள்ளத்தொடர்பில் ஏற்படுறது சர்வசாதாரணமாக இப்போ நடக்குது. இல்லாட்டினாலுமே கள்ளத்தொடர்பில் இருக்கிறது நடக்குது, அதுவும் ஒரு பக்கம் இருக்குது. அதுமாதிரி மனைவி மட்டும் தூய்மையாக இருக்கும்போது கணவன் கள்ளத்தொடர்பில் இருக்கிறது. ஐயோ, நான் தூய்மையாக இருக்கிறதுனால என் கணவன் அல்லது மனைவி வேறு யாரையாவது தேடி போயிடுவாங்களோ அப்படின்னு பயந்து தூய்மையை இழக்கக்கூடாதுன்றது தான் இங்கே சொல்கிறது. உயிரே போனாலும் நீங்கள் உங்களுடைய சுயதர்மமாகிய தூய்மையை விடக்கூடாதுன்னு பாபா சொல்கிறார். இதுதான் உண்மையான தைரியம். இதுக்கு தான் உங்களுக்கு அந்த சொர்க்கத்தில் நாராயணன் பதவி கிடைக்குது. ஓம் சாந்தி. லவ் யூ பாப் தாதா. தேங்க்யூ பாப் தாதா. குஷியாக இருங்க, குளிர்ச்சியாக இருங்க. செம பவர்ஃபுல் முரளி. குறிப்பாக ஆத்ம அபிமானியாக ஆத்ம உணர்வில் நிலைத்திருக்கும் பயிற்சியை செஞ்சுக்கிட்டே இருங்க. அதுதான் முழுக்க இன்றைக்கி முரளி ஃபுல்லாக பாபா சொன்னார்.